நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னம்மா? ஆன்ட்டிய பாத்தீங்களா? ஆன்ட்டி வரல, நான் தான் சொன்னேன்லம்மா, ஆள் மாறிட்டாங்க. சரி வாமா. ஆன்ட்டி எங்க? நீ வாமா. எங்க? அது ஆனி இல்லம்மா, பாப்பா கனவு கண்டிருக்கு. இல்ல, நான் பார்த்தேன். இங்கதான் நின்னுட்டு இருந்தாங்க. நான் பார்க்கலையே. உண்மைதான், யாரோ வந்து நிக்கிற மாதிரி எனக்கும் தோணுச்சு. செல்ஃபோட சாவி மட்டும் எங்க இருக்குன்னு தெரியலையே. ஏமா கொஞ்சம் தள்ளி நில்லு. அத எங்க கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருப்பா? நம்ம இவ்ளோ தேடியும் கிடைக்கலன்றப்போ கண்டிப்பா அது இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லப்பா. ஒருவேளை ஹாஸ்பிடல்ல இருக்க சித்தியோட கையில இருக்கலாம்ல. திடீர்னு மயங்கி விழுந்த பார்வதி ஹாஸ்பிடலுக்கு சாவி எடுத்துட்டு போவாளா? இங்க எங்கேயோ தான் அவ ஒளிச்சு வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம சாவி கண்டுபிடிச்சே ஆகணும். யாருங்க இல்லாத போனது நல்லதா போச்சு. சித்தி இல்லாதனால யாரும் இங்க வர போறதோ இல்ல. கிடைச்சிருச்சு. இதுக்குதான் சொல்லுவாங்க, பார்க்க வேண்டியவங்க பார்த்தா கிடைக்கிறதும் கிடைச்சிரும்னு. வீட்ல யாரும் இல்லையோ? டைம் வேஸ்ட் பண்ணாம நாம செல்ஃப திறந்து பாத்துறலாம். சாவி இவ்ளோ பத்திரமா வச்சிருக்காங்கன்றப்போ அப்போ செல்ஃபுக்குள்ள ஏதோ முக்கியமா இருக்குன்னு நினைக்கிறேன். சந்தேகம் என்ன? அது தங்கமா இல்ல நகையாங்கிறது எனக்கு சந்தேகமே. அப்பா நீங்க உடனே திறங்க. இது செட் ஆகலையே. பாரு, ஒன்ன விட்டா 3 தான். கடவுளே, இதுதான் கரெக்டான சாவி. ஆஹா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நீங்க எப்போ வந்தீங்க? இதோ இப்பதான். அண்ணா, நீங்க இப்படி அசையாம நிக்கிறீங்க? ஜாம் ஆயிட்டேன். ஜாம் ஆயிட்டேன். ஜாம். நீங்க பீரோவை சாவி போட்டு திறந்ததா நினைச்சேன். சுபத்ரா, என்னம்மா அதெல்லாம்? இத பாரு, உன்னோட அண்ணங்கிற முறையில நான் இந்த மாதிரி அக்கப்பறலாம் பண்ணுவேனா?
செல்ஃப் ரொம்ப தூசா இருக்குமா, அப்படியே தொடக்கலான்னு தான் நினைச்சேன். நாங்க வந்து பார்த்தப்போ வீடு ரொம்ப அலங்கோலமா இருந்தது அத்தை. இத அப்படியே க்ளீன் பண்ணி அடுக்கி வைக்கலாம்னு நாங்க நினைச்சோம். அது அவ அடுக்குனா நான் பேருக்குனேன். அதெல்லாம் புரியுது. என்ன பார்வதிய காணோமே, எங்க போயிட்டா? போயிட்டா? எங்க போயிட்டா? அத வந்து சித்தி குருவாயூருக்கு போயிருக்காங்க அத்தை. குருவாயிருக்கா? உண்மையிலேயே அங்கதான் போயிருக்கா தெரியுமா? பார்வதி, குழந்தை, ரோசி அம்மா எல்லாரும் குருவாயூர் போயிருக்காங்க. ரோசி அம்மாவும் போயிருக்காங்களா? குழந்தைய பார்க்க ஆள் வேணும் இல்லையா? எப்ப போனாங்க? இன்னைக்குதான். இன்னைக்குதான், இன்னைக்கு காலையில. என்கிட்ட சொல்லிருந்தா நானும் போயிருப்பேனே. அதான் சொல்லல போல இருக்கு. சரி, நான் பார்வதிக்கு கால் பண்றேன். சைலண்ட்ல போயிட்டு போன் எடுக்கலையே. அப்படியா? ரிங்கு போதா? போகுது. அப்படின்னா சித்தி வண்டியில போயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் அப்புறம் பண்றேன். அப்படின்னா நாம ஒரு டீ குடிக்கலாமா? நாம 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்ல. ஹாஸ்பிட்டலுக்கா? அது எதுக்கு? ஹாஸ்பிட்டல்ல யார் இருக்காங்க? அப்பா காது கொஞ்சம் வலிக்குதா அம்மா? டாக்டர் கிட்ட காட்டணும். ஐயோ, பயங்கரமா வலிக்குது. ஹலோ, அருணோட வைஃப் தானே? ஆமா. நான் ஜெயில இருந்து பேசுறேன். அருணுக்கு உடம்பு சரியில்லாததால ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கோம். நீங்க உடனே கிளம்பி வாங்க. ஐயோ, அவருக்கு என்ன ஆச்சு? திடீர்னு அவர் மயங்கி விழுந்துட்டாருங்க. கடவுளே, எந்த ஹாஸ்பிடல்? ராமச்சந்திரன் ஹாஸ்பிடல். அந்த ஹாஸ்பிடல்ல தான் நானும் இருக்கேன். கடவுளே. சிஸ்டர், இப்போ ஒருத்தர் உடம்பு சரியில்லாம கூட்டிட்டு வந்தாங்களே. உள்ள கேளுங்க, எனக்கு எதுவும் தெரியாது. சிஸ்டர், அருண்ன்ற ஒருத்தரை கூட்டிட்டு வந்தாங்க. ஜெயில இருந்து கூட்டு வந்தவங்களா? அவர்தான். அவங்கள ஐசியூல வச்சிருக்கோம். கடவுளே. அக்கா, ஐசியூ எங்க இருக்குன்னு தெரியுமா? மேலே போங்க. சத்தம் போட்டா என்ன அர்த்தம்?
சார் எதுவும் பார்க்க மாட்டீங்களா? என்னம்மா இது? நீ கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. நான் என் வீட்டுக்கார பார்க்கணும். இப்ப பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்களா, உங்களுக்கு அதை கேட்கலையா? என்ன பிரச்சனை நான் தெரிஞ்சுக்கணும். நான் அவரோட பொண்டாட்டி சிஸ்டர். டாக்டர் சொல்லாம யாரையும் உள்ள விட மாட்டோம். டாக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க தள்ளி போங்க. நில்லுங்க, நீங்க எதுக்கு உள்ள வரீங்க? தள்ளி நில்லுன்னு உங்கள்கிட்ட சொன்னேன்ல. நான் என் வீட்டுக்கார பார்க்கணும். என்ன இங்க பிரச்சனை? டாக்டர், அருணோட வைஃப்னு சொல்லி இவங்க. அவரை பார்த்தா போதும் டாக்டர். அவருக்கு என்ன பிரச்சனைன்னு இதுவரைக்கும் யாருமே சொல்லல. இந்த பாருங்க, அவர் மூச்சு விட சிரமப்பட்டிருக்காரு. சில காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கு. நாங்க அவருக்கு இமீடியட்டா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா, இல்ல நீங்க பார்க்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணணுமா? உங்களை மாதிரி ஆளுங்க இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? இசிஜி மற்ற டெஸ்ட்லாம் எடுத்தாகணும். அதனால இப்ப பார்க்க முடியாது. சொல்லுமா. அப்பா, எதுக்குமா நீ அழுகுற? அப்பா நீங்க உடனே ஹாஸ்பிடல் வாங்க. என் வீட்டுக்கார அட்மிட் பண்ணிருக்காங்க. இந்த ஹாஸ்பிடல்ல எப்பவுமே பிஸியா தான் இருக்கு. ஆஹா, சீக்கிரம் வாங்க. அருணுக்கு என்ன பிரச்சனை? எல்லா டெஸ்டும் பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. சரிப்பா. உங்களோட போனு, ஏடிஎம் கார்டு, பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டோம். எல்லாத்தையும் தேடி பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா? அந்த ரூம் எங்களுக்கு பழக்கணாத ரூமாச்சே. நாங்க அதெல்லாம் கண்டுபிடிக்க ரொம்பவே சிரமப்பட்டுட்டோம். என்னோட பென்சிலும் கலர் புக் எடுத்துட்டு வந்தீங்களா? ஐயோ, அப்படியா? ஆன்ட்டி இதுக்கப்புறம் போகும்போது எடுத்துட்டு வரேன், சரியா? ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு வரணும்னா நான் போய் எடுத்து வரேன் பார்வதி. இப்போதைக்கு நமக்கு தேவையான பணம் என்கிட்ட இருக்குல்ல. ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா ரோசம்மா கிட்ட சொல்லி பணத்தை ஹாஸ்பிடலுக்கு எடுத்துக்கிறேன். பக்கத்திலேயே ஒரு ஏடிஎம் இருக்குமா? பாட்டி நாங்க கூட வரோம் பாட்டி. நீங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ வீடு முழுக்க ரொம்ப குப்பையா இருந்துச்சு அபிராமி. குப்பை இருந்துதா? நான் அப்படியே ஒரு விளக்க மாத்த எடுத்து அப்படியே ஒரு சொல்லட்டுனேன். எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டேன். அது பார்வதி உன்னோட போன் ஆச்சே. ரோசம்மா அந்த போன் எடுத்துட்டு வாங்க. இல்ல, நான் போய் எடுத்துட்டு வரேன். சுபத்ரா அத்தை, சித்தி கோயிலுக்கு போயிருக்கிறதா அத்தை கிட்ட சொல்லிருக்கோமே. இப்ப என்ன பண்ண? யாருமா? சுபத்ரா அத்தை தான். என்கிட்ட கூட. நீங்க இப்ப ஏதோ போன்ல பேச வேண்டாம். டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமா நீங்க பேசுங்க. ஆமாமா, நம்மள நாமளே தாமா பாதுகாத்துக்கணும். ஆமாமா. நீ போன் அட்டன் பண்ணுமா? இங்க சரியா சிக்னல் கிடைக்கல. நான் வெளிய போய் அவங்க கிட்ட பேசிட்டு வரேன். அப்படி பின்னால போ. ஹலோ. ஹலோ பார்வதி. ஹலோ 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 ஹலோ. கேக்கலையாம்மா? இப்ப கேக்குது. நீங்க யாருங்க? இது பார்வதியோட போன் தானே?
ஆமா. ஆனா பேசுறது பார்வதி இல்ல. என்ன பேசுறது பார்வதி அக்கா இல்ல. நீ யாரு? நான் கூட வந்த ஆளு மகாலட்சுமி. பார்வதி கிட்ட கொஞ்சம் போனை கொடு. அவங்க கோயிலுக்குள்ள இருக்காங்க. போனை என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. சாமி கும்பிட போயிருக்காங்க. புரியுதுமா, அவ வந்ததும் எனக்கு போன் பண்ண சொல்லு. நீங்க யாருன்னு சொல்றது? சுபத்ரா. சுபத்ரா? சரி சரி சொல்றேன். எப்படி என் நாடகம்? மகாலட்சுமி அற்புதமான பேரு. ஐயோ, இதுக்கப்புறம் பார்வதி கிட்ட நம்ம என்ன சொல்ல போறோம்? அது இருக்கட்டும். சரி நீங்க வாங்க வாங்க. என்னம்மா, இங்கேயே இரு. நான் முதல்ல உள்ள போறேன். அதுக்கப்புறம் நீ எங்க வந்தா போதும். இங்கேயே இரு. இந்தாங்கம்மா. நீ சாப்பிட்ற செல்லம், சாப்பிடு. அபி எங்க? அவ போன்ல பேசிட்டு இருக்கா. சுபத்ரா அண்ணி எதுக்காக ஃபோன் பண்ணாங்க? நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல சித்தி. சும்மா பேசதான் கால் பண்ணிருக்காங்க. ஆனா பிரச்சனை அது இல்ல. சித்தி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. மயக்கமாய் கீழே விழுந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோன்னு சொன்னேன். உடனே போனை கட் பண்ணிட்டாங்க. நீ சொல்றதெல்லாம் சத்தியமாமா? உங்க மேல சத்தியம். இருந்தாலும் சுபத்ராணி அப்படியெல்லாம் பண்ணுவாங்களா? நான் சொன்னது அவங்க காதுல விழாத மாதிரி நடிச்சு ஹலோ ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. ஓ, கட் பண்ணுவா. அவங்க வேணும்னே பண்ணிருக்க மாட்டாங்க. இல்ல பார்வதி, அவ வேணும்னு தான் பண்ணிருக்கா. அவ யாரோட பொண்ணு? நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது இங்க வரணும் இல்லையா? வந்தா செலவாகும்ல. அத போனை கட் பண்ணிட்டாங்க போல. கோவில்ல யார் ஆண்டி இருக்காங்க? என்ன ஆண்டி, நீங்க போன் பேசிட்டு இருந்தீங்களே, நான் கேட்டேன். ஐயோ, இந்த பொண்ணு வேற கெட்டு தொலைஞ்சிடுச்சா? கோவில்ல யார் இருக்காங்க? நான் கோயில்லாம் எதுவும் சொல்லலையே. அம்புலின்னு தான் நான் சொன்னேம்மா. அம்புலி இங்க இருக்க ஒரு நர்ஸ். நர்ஸ் எல்லாம் அப்படியே தூக்கி போடுங்க. பார்வதி, ஒரு விஷயம். சுபத்ரா என் தங்கச்சிங்கிறது உண்மைதான். ஆனா அவ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லாத விஷயம். ஒரு முக்கியமான விஷயம் பேசும்போது போனை கட் பண்ணா. இனிமேல் சுபத்ரா கால் பண்ணா நீ போன் எடுக்காத பார்வதி. அப்பா சொன்னது கரெக்ட் தான். நீங்க போன் எடுக்காதீங்க. சுபத்ரா கால் பண்ணும்போது நீ போன் எடுத்தது ரொம்ப நல்லதா போச்சு. சித்தி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா சுபத்ரா தான் ஓடோடி வந்திருப்பாங்க. ரொம்ப நல்லா நடிப்பாங்கல்ல. அப்புறம் அழுதுகிட்டு சென்டிமெண்ட் காட்டிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். பார்வதி மனசு என்னன்னா, சில சமயம் அவ பக்கம் போக பக்கம் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி சுபத்ரா நெருக்கம் காட்டுவா. அத்தை நம்மள ஓவர்டேக் பண்ணுவாங்க. அதனால ஹாஸ்பிட்டல்ல இருக்க விஷயம் இதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியக்கூடாது. பார்வதி குருவாரூர் கோயில்ல இருக்கான்னு நீ சுபத்ரா கிட்ட சொன்னல, அதெல்லாம் சுபத்ரா நம்பிட்டா. அதனால சித்தி ரொம்ப வருத்தப்படுறாங்க. நாத்தனார் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு தெரிஞ்சோம் சுபத்ரா போனை கட் பண்ணான்னு நீ சொன்ன பொய் இருக்குல்லமா, பார்வதி அதை உண்மையா நம்பிட்டா. இதுக்கப்புறம் அத்தை போன் பண்ணா கால் எடுக்காதீங்கன்னு சொன்னப்போ சித்தி அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. பாரு, பார்வதி கிட்ட வேற யாரும் நெருக்கம் காட்ட ஆரம்பிச்சாலும் அது நமக்கு தான் பிரச்சனை. அம்பாட்டு சொத்தை உத்தேசிச்சு இனிமே யாரும் வளவிரிக்க முடியாது. யாரா இருந்தாலும் நம்ம பிளாக் பண்ணணும். அப்பா, சுகுமார. ஐயோ அம்மா, சுபத்ரா அத்தியை விட பெரிய டார்ச்சர். பாரு பார்வதி,
ஹாஸ்பிடல்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டே இவன் அப்படின்னா வந்திருக்கான். நமக்கு தான் ஆபத்து. அந்த ஆள் சித்தியை பார்த்துட்டு உடனே இந்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவான். அது பிரச்சனை தான். வா 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 வா, நம்ம அந்த பக்கம் போயிடலாம். போ 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 போ. ஓ அந்த பக்கமா? எங்கம்மா போற? இங்க பாரு, இந்த பக்கம் தள்ளி வந்து இல்ல. சிஸ்டர் சிஸ்டர் இந்துமா, அப்பா அப்பா என் வீட்டுக்காரு. நீ அருணை பாத்தியா? இல்ல, இதுவரைக்கும் அவரை பார்க்க இவங்க சம்மதிக்கல. இவங்க தான் அருணை கூட்டிட்டு வந்தாங்களா? ஆமா சார், இது அருணோட பொண்டாட்டி. அதுக்கு நான் வந்து இவளோட அப்பா. அதுக்கு நாங்க என்ன பண்ணோம்? இல்ல, அது வந்து அவருக்கு என்ன வியாதின்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு. நான் டாக்டர் இல்ல, போலீஸ். அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்க தான் உள்ள செக் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, இருந்தாலும் நீங்க தானே அவரை ஜெயில இருந்து இங்க கூட்டு வந்திருக்கீங்க. என்ன தப்புன்றியா? அது வந்து சார், அருணோட பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. முதல்ல உன்னோட பிரச்சனை நான் சொல்லு. இல்ல சார், என் பொண்ணு ரொம்ப வருத்தத்துல இருக்கா. அருணை பாக்குறதுக்கு அனுமதிக்கணும். டாக்டர் சொல்லுவாரு, அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். அந்த பக்கம் தள்ளின்னு இல்ல சார், கொஞ்சம் மனிதாபிமானத்தோட நடந்துக்கங்க சார். அது சரி, இப்பதான் அந்த ஆளை பார்க்கணும்னு உன் பொண்ணு சத்தம் போட்டு ஓஞ்சிருக்கா. அந்த பக்கம் வெயிட் பண்ணு. இல்ல சார், அது வந்து ஒரு நியாயமான கோரிக்கை தானே சார் கேக்குறோம். நீ நான் எல்லாம் என்கிட்ட பேசாத. இல்ல சார், நான் சொல்ல வர்றது இல்லம்மா, நம்ம அவரை பார்க்கலாம். வாங்க, இவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க வாங்க. இங்க இருக்கிற டாக்டர் என்ன பிரச்சனைன்னு சொல்லலையா? டாக்டர் நான் பார்த்தேன்ப்பா. மூச்சு விட சிரமப்பட்டதுனால கூட்டிட்டு வந்திருக்காங்க. இசிஜி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மூச்சு விடுற சிரமப்படுறதெல்லாம் சாதாரணமான விஷயம் தான். நீங்க பாத்தீங்கல்ல, இது ஐசியூ இல்ல, சிஐசியூ, கார்டியாக் இன்டென்சிவ் கேர் யூனிட். ஹார்ட்ல பிரச்சனை இருக்கவங்கள தான் இங்க அட்மிட் பண்ணுவாங்க. அவரை பாக்குறதுக்காக இவங்க விட்டுருக்கணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அம்மா, இப்பதான் அருண் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துட்டாங்கல்ல. அவரை காப்பாத்தி ஆகணுங்கிறதுனால தானே இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. உள்ள டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல. அருணுக்கு எதுவுமே நடக்காது. கொஞ்ச நேரம் ஆகட்டும், கேட்டு அனுமதி வாங்கிட்டு நம்ம போய் பார்க்கலாம். அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியா இருமா. கவலைப்படாதம்மா, அழுகாத. கடவுளே, உள்ள வந்த சுகுமார்னா அதுக்கப்புறம் நாம பார்க்கவே இல்லையே. சித்தியோட ரூம் எதுன்னு தெரியாம அவர் போயிருப்பாரோ? எப்படி தெரியாம போவோம்? ரிசப்ஷன்ல கேட்டா சொல்ல போறாங்க. அப்படின்னா அந்த ஆள் எங்க போயிட்டாரு? வேலை பார்வதியை பார்க்க அவன் வந்திருக்க மாட்டான். வேற ஏதோ பிரச்சனைக்காக வந்திருப்பான்னு நினைக்கிறேன். நான் வாட்ச் பண்ணிக்கிறேன். இங்க பாரு, எல்லா இடத்துலயும் ஒரு கண்ணு இருக்கட்டும், புரியுதா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.